மீனவர்கள் தங்களை காப்பாத்திக்க நீங்க ஆயுதத்தை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஒரே ஒரு மீனவன் கூட சாகாம எங்களை நாங்களே பார்த்துக்கோம். தமிழன் எங்க செத்தாலும் இந்திய அரசு வேடிக்கை பார்க்குதுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணமா இது இருக்கு. மற்றவர்களை ஒரு பக்கமும் தமிழனை ஒரு பக்கமும் வச்சு நீங்க அழிக்க நினைச்சீங்கன்னா இனி தமிழன் அதற்கு பயந்து ஓட மாட்டான், மாறா எரிமலையா நிற்பான். மோடி அவர்கள் உண்மையிலேயே தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கு அப்படின்னு அவர் உறுதிப்படுத்துறதுக்காகவும் அவர் உடனடியாக எங்கள் மீனவனை சுட்ட அந்த சிங்கள அதிகாரியை இழுத்துட்டு வந்து அதே மண்டபத்தில் நிறுத்தணும். இன்னைக்கும் நாளைக்கு இப்படி தொடங்குற இந்த பாராளுமன்றத்தை முடக்கணும், ஸ்தம்பிக்க வச்சிடணும். சுப்பிரமணிய சாமி அவர்கள் தமிழ் பொறுக்கிகளே மீனவனை சுட்டுவிட்டான், ஏன்டா இன்னும் சாக்கடைக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கீங்க கேவலமாக எழுதியிருக்காரு. அவருடைய வாயை அடக்கிக்கணும், அல்லது மத்திய அரசு மோடி அவர்கள் வாயை அடக்கணும். ராமேஸ்வரத்தில் பிரிட்ஜோங்கிற இளைஞனை மிக கொடூரமாக சிங்கள அரசு சுட்டு கொண்டு இருக்கு. இந்த கொடூரமான இந்த கொலைக்கு மத்திய அரசு, குறிப்பாக மோடி அவர்கள், பிரதமர் அவர்கள் தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவிக்காதது ராமேஸ்வரம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கும் சொல்ல முடியாத ஒரு மன வேதனை அளிச்சிருக்கு. ஏன்னா தமிழன் எங்க செத்தாலும் இந்திய அரசு வேடிக்கை பார்க்குதுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணமாக இது இருக்கு. அதனால 85 எப்படி இந்திரா காந்தி அவர்கள் தமிழ் மீனவர், அதாவது இந்திய மீனவர்களை சுட்டதா தமிழ் மீனவர்கள் செத்த போது அங்க சிங்கள கமாண்டரை இழுத்துட்டு வந்து ராமேஸ்வரம் மண்டபத்தில் அடைச்சி வச்சாங்களோ, அதுபோல மோடி அவர்கள் உண்மையிலேயே தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கு அப்படின்னு அவர் உறுதிப்படுத்துறதுக்காகவும் அவர் உடனடியாக எங்கள் மீனவனை சுட்ட அந்த சிங்கள அதிகாரியை அல்லது இந்த ராணுவ வீரனை இழுத்துட்டு வந்து அதே மண்டபத்தில் நிறுத்தணும். அப்படின்னா தான் இந்த தேசத்தில் நாங்களும் இருக்கோம்னு நாங்கள் நம்புவோம். அது மட்டும் இல்லை, தமிழக அரசு இதை தொடர்ந்து வேடிக்கை பார்க்காம கடிதம் எழுதுறது மட்டும் தன்னுடைய வேலையாக கொள்ளாம, எப்படி கேரளாவில் 2 மீனவனை சுட்டு கொன்னப்ப இத்தாலிக்கு போனவங்களை பிடிவாரண்டு போட்டு இழுத்துட்டு வந்து கொண்டு வந்து அந்த அரசு நிறுத்துச்சோ, அந்த நீதிமன்றம் நிறுத்துச்சோ, அதுபோல தமிழக முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு உடனடியாக போய் தன்னுடைய எம்பிக்களை, கிட்டத்தட்ட அவர்கள் அதிமுக எம்பிக்களே 50 பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க, அது மட்டும் இல்ல திமுக எம்பிக்கள் இருக்காங்க. ஆக இவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கும் நாளைக்கு இப்படி தொடங்குற இந்த பாராளுமன்றத்தை முடக்கணும், ஸ்தம்பிக்க வச்சிடணும். அப்படி செய்தால் மட்டுமே தான் தமிழக மக்கள் ஓட்டு போட்டு அவர்கள் அங்கே அனுப்புனதுக்கு அதுதான் மரியாதை. அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இத்தனை எம்பிக்களும் செய்கிற துரோகமாக தான் நாங்கள் பார்ப்போம். ஆக வீரனாக திரும்பி வாங்க, கோழையாக வந்துடாதீங்க, சமரசம் ஆயிடாதீங்கிறது தான். அது மட்டும் இல்லை, சுப்பிரமணிய சாமி அவர்கள் தமிழ் பொறுக்கிகளே மீனவனை சுட்டுவிட்டான், ஏன்டா இன்னும் சாக்கடைக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கீங்க, கட்டுமரத்தில் போய் சிங்களவனோட சண்டை பிடிக்க வேண்டியதானே கப்பல் படையோட, சிங்கள கப்பல் படையோட கேவலமாக எழுதியிருக்காரு. அவருடைய வாயை அடக்கிக்கணும், அல்லது மத்திய அரசு மோடி அவர்கள் வாயை அடக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய குரலால் அவர் சொல்றாரு, மத்திய அரசுல நான் தான் ஏற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க சொல்லிதான் அவர் சொல்ல சொன்னாரா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இன்னொரு பக்கம் அவர் சொன்னது போலவே நாங்கள் படையெடுக்க தயாரா இருக்கோம். அதாவது உங்கள் குரலாக அவர்கள் சொல்லப்பட்டா நாங்கள் ஆயுதங்களோட போற தயாரா இருக்கோம். அரசு எங்களுக்கு ஆயுதம் கொடுங்க, எங்க மீனவர்கள்ட்ட ஆயுதம் கொடுங்க. இல்லாட்டி போனா மீனவர்கள் தங்களை காப்பாத்திக்க நீங்க ஆயுதத்தை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஒரே ஒரு மீனவன் கூட சாகாம எங்களை நாங்களே பார்த்துக்கிறோம். ஆக எங்களுடைய நெடுவாசல் போராட்டத்தை அடக்கலாம், ராமேஸ்வரம் போராட்டத்தை சிதைக்கலாம் அப்படிங்கிற வேலையெல்லாம் இனிமே வச்சுக்கூடாது. ராமேஸ்வரம், அதாவது கலெக்டர் நடராஜன் அவர்கள் இன்னைக்கு காலையில் கூப்பிட்டு அச்சுறுத்தி, நேற்று இரவு கூப்பிட்டு அச்சுறுத்தி பயமுறுத்திருக்காரு அந்த போராட்ட குழு. கூட அன்வர் ராஜா அவர்கள், அதாவது ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் கூப்பிட்டு வச்சு அச்சுறுத்திருக்காங்க. இந்த அச்சுறுத்துற வேலை உங்களுக்கு இல்லை. உங்களை அச்சுறுத்த சொன்னது யாரு? இப்படி ஒருத்தன் கொடூரமா கொல்லப்பட்டிருக்கான், தூக்கிட்டு போய் புதைங்கன்னு சொல்றதுக்கு தமிழ்நாடு அரசு உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்ததா, இந்திய அரசு கொடுத்ததா, இல்லை சிங்கள அரசு சொல்லி நீங்க இதை செய்றீங்களா? ஆக எங்களுக்கான கலெக்டராகவும் எங்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினராகவும் நீங்க இருங்க. எங்களை அச்சுறுத்தி இதை கிடைக்கலாம்னு நினைச்சா எல்லா போராட்டத்துக்காகவும் மறுபடியும் எப்படி அவனியாபுரத்திலிருந்து அமெரிக்கா வரைக்கும் எழுந்து நின்று தமிழினம் போராடிச்சோ, அதுபோல எரிமலையாக மறுபடியும் எழுந்து நின்று ஒட்டுமொத்த பிரச்சனைக்காக தமிழ்நாடு போராட ஆரம்பிச்சிடும். ஆக எங்களுக்கான அரசுகளா மத்திய மாநில அரசுகள் இருந்து எங்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர வேண்டியதுதான் உங்களுடைய கடமை. மாறாக எங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. தொடர்ந்து மத்திய அரசு எங்களுடைய நீர், நிலம், எங்களுடைய ஆகாயம் அத்தனை உரிமையும் மத்திய அரசு தொடர்ந்து பறிச்சுக்கிட்டு இருக்கு, ஹைட்ரோ கார்பன் உட்பட.
எங்களுடைய மண்ணுக்கு அடியில் இருக்கிறது, மண் மேலே இருக்கிறது, எங்களுடைய காவிரி மேலாண்மை இப்படி எத்தனையும். அதனால இந்த வேலையை தொடராம எங்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுங்க. 800க்கும் மேற்பட்ட கொலைகளை சிங்கள அதிகார வர்க்கம் செஞ்சிருக்கிறதுனால இது எதிரி நாடுன்னு சொல்லி அந்த நாட்டு மேல போர் தொடுத்தா உங்களோட நாங்க இருக்கிறதுல ஒரு அழகு இருக்கு, ஒரு பெருமை இருக்கு. அதை விட்டுட்டு எங்களை கொல்றதை தொடர்ந்து நீங்க வேடிக்கை பார்த்தா கேள்விக்குறியாகுங்கிறது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கங்க. பிரேத பரிசோதனை மீண்டும் நடக்கணும் எங்களுடைய பிரிட்ஜோவுக்கு. அந்த பிரேத பரிசோதனையில் எங்களுடைய ஹரிபரந்தாமன் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள், மார்கண்டேய கட்சு, இப்படி நேர்மையான நீதிபதிகள், நீங்கள் வேற நீதிபதிகளும் கூட வைங்க. தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கணும். மருத்துவ குழு, ஒரு உண்மையான மருத்துவ குழுவை வச்சு, அவன் எங்களுடைய தோட்டம் இல்லைங்கிறான், நாங்கள் குண்டு பாய்ச்சலங்கிறான். அந்த தோட்டாவா நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. எங்களுடைய இளைஞனுடைய உடலை கூராய்வு பண்ணுங்க. எங்களுக்கு உண்மை தெரியணும். தமிழனை அடக்க நினைச்சா இனி அடங்க மாட்டான். அதனால எங்களுடைய உரிமை எல்லா மாநிலத்தை போல எங்களுக்கு உரிமை கொடுங்க, எல்லாரையும் போல எங்களை சமமா நடத்துங்க. அதுதான் நாங்க கேட்கறது. எங்களுக்கு தனிப்பட்ட, ஆனா மற்றவர்களை ஒரு பக்கமும் தமிழனை ஒரு பக்கமும் வச்சு நீங்க அழிக்க நினைச்சீங்கன்னா இனி தமிழன் அதற்கு பயந்து ஓட மாட்டான், மாறா எரிமலையா நிற்பான். இந்த தேசத்துக்கு அது சிக்கலை உருவாக்கும்.